நம்ம ஊர்ல மதுரையில பிசினஸ் பண்ணணுமா? மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. என்னன்னு சொல்றேன் வாங்க. நம்ம இப்ப வந்திருக்கிற இடம் ஃபுல் சிக்கன், அதாவது பிராய்லர் கோழி பண்ணையாக அமைஞ்சிருக்கு இந்த ஃபார்ம் ஹவுஸ்ல. ஸோ இந்த ஃபார்ம் ஹவுஸ் சேலுக்கு வந்திருக்கு. எப்படி என்ன டீட்டெயில்ஸ் வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த ஃபார்ம் ஹவுஸை பத்தி பேசணும்னு கேட்டீங்கன்னா, இருக்கிறது கோழி பண்ணை ஃபார்ம் ஹவுஸ்க்கு தான் வந்திருக்கோம். இந்த கோழி பண்ணை ஃபார்ம் ஹவுஸ் சேலுக்கு வருது. ஸோ ஃபார்ம் ஹவுஸ் என்ன மாதிரி, எப்படி, என்ன ஏது ஃபுல் டீட்டெயில்ஸ் அந்த வீடியோல பார்க்க போறோம். மறக்காம ஃபுல்லா அந்த வீடியோவை பாருங்க. இந்த ஃபார்ம் ஹவுஸ்ல தேக்கு மரம், வேப்ப மரம்லாம் நட்டு வச்சு இங்க ரொம்ப ஒரு இயற்கையாவே சூழலை அமைச்சிருக்காங்க. அது போக இங்க ரெண்டு ஷெட்டு இதே மாதிரி போட்டிருக்காங்க இந்த ஃபார்ம் ஹவுஸ்ல. ஸோ இங்கே கோழி வளர்ப்பு பண்ணையா அவ்வளோ அழகா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வர்றாங்க. ஸோ இந்த ஏரியா டோட்டல் சென்ட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, டோட்டல் சென்ட் இந்த ஏரியா 65 சென்ட்டில் அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த 65 சென்ட்லையுமே இந்த ஃபார்ம் ஹவுஸ் அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஃபார்ம் ஹவுஸை தான் இப்போ நீங்கள் சுற்றி பார்க்குறீங்க. இந்த ஃபார்ம் ஹவுஸை, அதாவது என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் தேவையோ கோழிகளுக்கு அவ்வளோ ஃபெசிலிட்டிஸுமே இங்கே அமைச்சு வச்சுருக்காங்க. இங்கே அதாவது மெடிசன்ல இருந்து எல்லா கோழி வளர்ப்புக்காக தேவைப்படுற எல்லா விஷயத்தையுமே இங்கே கரெக்டாக ஆள் போட்டு அமைச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த கோழி பண்ணை அமைஞ்சிருக்கிற இடம் டீட்டெயில்ஸ் எங்கன்னு கேட்டு, மதுரையில இருந்து நாகமலை புதுக்கோட்டை ஏரியால தான் இருக்கு. அதாவது நாகமலை புதுக்கோட்டை ஐடி பார்க்ல இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல தான் இந்த பண்ணை அமைஞ்சிருக்கு. இங்க யூனிவர்சிட்டிக்கும் இந்த பண்ணைக்கும் 1.5 கிலோமீட்டர் தூரம் வருது. இந்த கோழி பண்ணை கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா இந்த செட்டு முடிஞ்சிருச்சு, இந்த ஒரு செட்டு முடிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் உள்ள வந்தாச்சு. இதுதான் அந்த கோழி பண்ணையோட வளர்ப்பு விதம். ஸோ இந்த வளர்ப்பு விதம் இதுல ரொம்ப அழகாவே பண்ணியிருக்காங்க, ரொம்ப சேஃப்டியாகவும் பண்ணியிருக்காங்க. இதுக்கான மிஷின், அதாவது தீவன மிஷினும் தண்ணி, இந்த கோழிகளுக்கான ஃபேனு, ஷெட்டு எல்லாமே போட்டு இங்க ஹீட்டே தெரியாத அளவுக்கு வச்சிருக்காங்க. இப்ப இந்த காலி இடங்கள்ல ஒரு செட் ஆஃப் கோழி போயிருச்சு, எடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த கோழி பண்ணையோட லாபம், வருமானம், நீங்க இந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, கீழே தெரியுத இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸை கேட்டுக்கோங்க. கண்டிப்பா எங்க டீம் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும். 65 சென்ட், அதாவது இதோட பிரைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா 1,50,00,000 லட்சத்துக்கு கோட் பண்றாங்க இந்த லேண்டோட ஓனர். ஸோ இந்த 65 சென்ட் பிளஸ் இந்த ஷெட்டு, அந்த ரூமு, மெயின்டெனன்ஸ் எல்லாமே சேர்த்து கோட் பண்ணியிருக்காங்க. இங்க மோட்டார் பம்புமே அமைக்கப்பட்டிருக்கு. இந்த மோட்டார் பம்புல தண்ணி வந்த மினிக்கமா தான் இருக்கும். தண்ணி எப்படி, ரோடெல்லாம் எப்படி வசதிகள் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இவ்வளோ பெரிய பண்ணை வச்சிருக்காங்க. எங்க இத்தனை லாரி இத்தனை வருஷமா போய்கிட்டு இருக்கு, ரோடை பத்தி தெரிஞ்சுக்க வேணாமா? ஒன்றும் இல்லை, இந்த ரோடு 40 அடி ரோடுல இங்க கொண்டு வந்து அமைச்சிருக்காங்க. ஏன் இங்க ஃபீல் குட் ஏரியான்னு சொல்றதுக்கு காரணம், நீங்க நேரா வந்தாதான் தெரியும் இந்த ஏரியா அவ்வளவு அழகா செழிப்பாகவும் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அது தெரியுது பாருங்க. எல்லாத்துக்கும் காரணம் அந்த இயற்கை, மலையும் சுற்றுச்சூழலும் இந்த இயற்கையான இந்த ஏரியாவும் தான். காத்து அவ்வளோ அடிக்குது, பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இயற்கை சூழல் மத்தியில இப்படி ஒரு பண்ணை அமைஞ்சிருக்கு. இவங்க ஓனர் சேலுக்கு வந்திருக்கு. ஸோ இதை பத்தின டீட்டெயில்ஸ் நீங்க டீட்டெயில்டா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, கீழே தெரிகிற கான்டாக்ட் நம்பருக்கு மறக்காம கான்டாக்ட் பண்ணுங்க. எங்க டீம் உங்களை கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணும்.